வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் புகழ். இன்னைக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சதுக்காக வீடியோ போடுறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அம்மோனியா வாயு லீக்கேஜ் ஆகிட்டு வந்துட்டு 7 பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் வெளியாயிருக்கு. அதை பார்த்தா அதுக்காக வந்து சூரியன் புகழ் சேனல் சார்பாக வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இன் ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் வந்து ப்ரீகாஷன் நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் வந்து எப்பவுமே வந்து சைனீஸ்காரர் கொண்டு வந்த அந்த 5S சுத்தமாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறதுக்கு வந்து 5S, 6 சிக்மா, 3P அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம். அதில் இருக்கிற அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் R&D டிபார்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கண்காணிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சேஃப்டி இன்ஜினியர்லாம் இதில் இருக்கணும். ஏன்னா வந்து ஃபயர் பிரச்சனை வரும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவுமே வந்து பாதாள சாக்கடையில் இறங்கி ஒர்க் பண்ணவங்க தான் வந்து விஷவாயு தாக்கி இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இது மறுபடியும் கம்பெனியில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் வந்துட்டு சேஃப்டி இன்ஜினியர் கம்பெனியில் இருக்கிறத வந்து தமிழக அரசு சார்பில் உறுதி செய்யணும். அதுக்கான சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழக அரசு வந்து தமிழகம் முழுவதும் இருக்கிற தொழிற்சாலைகளில் வந்து எப்படி பயன்படுத்தணும்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து வெளியிடணும் தனியார் தொழிற்சாலைகளுக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு வீடியோ போகிறோம். நேற்று 7 பேர் இறந்ததுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். 64 பேர் மொத்தம் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதுக்காக தான் இந்த ஸ்பெஷலாக இன்றைக்கி ஆழ்ந்த இரங்கல் வீடியோக்காக ஒரு வீடியோ வந்து போட்டோம். இது போன்ற அப்டேட்களுக்கு தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.